ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 41ஆம் அத்தியாயம். புஷ்ய நாளில் புனித நீராடும் விழா. ஜெய்மினி முனிவர் கூறினார், பிரம்மதேவரால் முன்பு அங்கீகரிக்கப்பட்ட புஷ்ய நாளில் புனித நீராடும் விழாவை நான் விவரிக்கிறேன். பௌஷ்ய மாதத்தில், அதாவது தை மாதத்தில் புஷ்ய நாளில் முழு நிலவு புஷ்ய நட்சத்திரத்துடன் ஒத்துப்போகும் போது, அதாவது பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியுடன் ஒத்து செல்லும் பொழுது பக்தர் புனித நீராடும் விழாவை நடத்த வேண்டும். 11ஆம் நாளில் முளைக்கும் விதைகளை வட கிழக்கில் காணிக்கையாக வழங்க வேண்டும். அதன் பிறகு ஸ்ரீஹரியின் வாசஸ்தலத்தில், அதாவது ஆலயத்தில் ஸ்ரீஹரியின் சிலைக்கு தினமும் வழிபாடு தொடர வேண்டும். ஒவ்வொரு இரவும் நடனங்கள், பாடல்கள் மற்றும் பிற பிரசாதங்கள் மற்றும் சேவைகளுடன் ஒரு காணிக்கை வழங்கப்பட வேண்டும். 14ஆம் தேதி இரவு நடைபெறும் கும்பாபிஷேக சடங்கில் பானைகள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். இந்த பானைகள் 81ஆக இருக்க வேண்டும். பசு நெய்யால் நிரப்பப்பட்ட 21 தங்க பானைகளும் இருக்க வேண்டும். ஸ்ரீஹரியின் முன் பக்தர் சர்வதோபத்ரரின் மறை பொருளான வரைபடத்தை உருவாக்க வேண்டும். அவற்றின் நடுவில் அவர் ஒரு பரந்த அடித்தளத்துடன் கூடிய ஒரு நல்ல கண்ணாடியை பொருத்த வேண்டும். இரவில் அனைவரும் விழித்திருந்து நடனம், இசை போன்றவற்றிற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பிராமணர்களே, காலையில் பக்தர் அந்த தெய்வங்களுக்கான புனித நெருப்பில் புனித சடங்குகளை செய்ய வேண்டும். பலாசத்தின் வலி மர கிளைகளுடன் கரு மற்றும் நெய் காணிக்கைகள் அவற்றின் லிங்க மந்திரங்களுடன் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் ஈசனாருக்கு ஒவ்வொன்றிற்கும் 1000 முறை சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஹோமங்களின் முடிவில் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் புருஷோத்தமனை வணங்க வேண்டும். பின்னர் அவர் புருஷ சூக்த மந்திரங்களால் பானைகளை நிரப்ப வேண்டும். அதையே கூறி புருஷோத்தமரை இடைவிடாத நீரோட்டத்தால் ஸ்நானம் செய்ய வேண்டும். பாவமானியக சூத்திரங்களை கூறி தேவர்களை ஸ்நானம் செய்வித்து மீண்டும் ஸ்ரீ சூக்தத்தை ஓத வேண்டும். அதன் பிறகு வைஷ்ணவி தேவியின் காயத்ரியை ஓதி நெய் பானைகளால் ஸ்நானம் செய்ய வேண்டும். பின்னர் ஸ்ரீ சூக்தத்தை ஓதிக்கொண்டே 1000 ஓடைகளில் சொட்டும் நறுமணமுள்ள தண்ணீரை, அதாவது பல துளைகள் கொண்ட ஒரு பானையிலிருந்து தண்ணீர் ஊற்றப்படுகின்றது, அதை கொண்டு இறைவனை வணங்க வேண்டும். அதன் பிறகு நிர்மால்யத்தை தூக்கி எறிய வேண்டும். பின்னர் அவர் பகவானின் உடலில் வாசனை திரவியங்கள் மற்றும் சந்தன பூச்சை பூச வேண்டும். பின்னர் அவர்களின் வசீகரம் வெளிப்படும் வகையில் இறைவனை சரியான இடங்களில் அலங்காரங்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் இறைவனை இனிப்பு மணம் மிக்க நறுமலர் மாலைகளால் அலங்கரிக்க வேண்டும். சக்கரம் முதல் 8 ஆயுதங்களையும் இறைவனின் முன் வைக்க வேண்டும். ரத்தின குடையை உயர்த்தி பிடித்த பிறகு லக்ஷ்மி தேவியுடன் புருஷோத்தமரை மீண்டும் ஒரு முறை வணங்க வேண்டும். பிராமணர்களே, அவர் மகிழ்ச்சியான மற்றும் எதிரொலிக்கும் ஒலிகளுக்காக ஏராளமான காணிக்கைகளுடன் பின்னர் சங்குகளை ஊத வேண்டும். அழகான வேசிகள் தொடர்ந்து சௌரிகளை அசைக்க பயன்படுத்தப்பட வேண்டும். மங்களகரமான பாடல்கள், நடனங்கள் போன்றவை இருக்க வேண்டும். பாடகர்கள் புகழ்ச்சிகள் மற்றும் பாசுரங்களை ஓத வேண்டும். பிராமணர்கள் வெற்றி பெறு என்று மீண்டும் மீண்டும் முழக்கமிட வேண்டும். பின்னர் பக்தர் 3 கைப்பிடி துர்வா கத்திகள் மற்றும் பச்சை அரிசி தானியங்களுடன் கேசவரை வணங்க வேண்டும். பின்னர் அவர் பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு நீராஜனத்தை மிகுந்த தூய்மையாக தங்க பாத்திரங்களில் கற்பூரத்துடன் பசு நெய்யால் எரியும் திரிகளுடன் விளக்குகள் மூலம் செய்ய வேண்டும். தங்க பாத்திரத்தில் வைக்கப்பட்ட சிறந்த வெற்றிலைகளை நன்கு தயாரித்து ஒவ்வொன்றாக இறைவனின் அதரமான வாய்க்கு அருகில் மெதுவாக வழங்க வேண்டும். பண பரிசுகளை ஆசானுக்கு வழங்க வேண்டும். மேலும் பிராமணர்களை கௌரவிக்க வேண்டும். புஷ்ய நட்சத்திர நாளில் புனித நீராடும் விழாவை மகிழ்ச்சியுடன் காண்பவர்கள் தங்கள் அனைத்து ஆசைகளையும் முழுமையாக உணர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பகுதிக்கு செல்வார்கள். தனது ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மன்னன் மீண்டும் ராஜ்யத்தை அடைவான். அவன் ஒரு பேரரசனாகவும் மாறுவான். மகன் இல்லாத அல்லது இறந்த குழந்தை உள்ள ஒரு பெண் நீண்ட ஆயுளுடன் ஒரு மகனை பெறுவாள். புஷ்ய ஸ்நான புனித நீராடும் விழா வறுமையை அளிக்கிறது. இது செல்வத்திற்கு உகந்தது. இது பிராமண மகிமையை உற்பத்தி செய்கிறது. இது உங்களுக்கு மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது உத்தராயணத்தை கேளுங்கள். 41ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.